அடுத்து வரக்கூடியவர் குரு. அப்போ இந்த குரு என்ன செய்யக்கூடியவர் அப்படின்னா, இவர் பெரும்போக்க இருக்கக்கூடிய மனுஷன். எங்க நாளைக்கு போயிட்டு இந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வரணும். ஓ முடிச்சிடலாமே. அந்த நாளைக்கு சாயந்தரம் கேட்டால் ஐயா கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் இருந்து இதை நான் பார்க்க மறந்துட்டேன், முக்கியமான வேலையாக இருந்திருக்கும். அது அன்றைக்கு முடிக்கக்கூடிய வேலையாக இருந்திருக்கும், அல்லது தேதி காலாவதியாக இருக்கும். அன்றைக்கு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இவர் முடிக்க மாட்டார். இவர் வாட்டில் வந்து எப்பவும் போல் தன்னுடைய ஒரு ஏகாந்த ஒரு விஷயத்தில் வந்து அவர் வாட்டில் அவர் மறந்துட்டு வந்துடுவார். வீட்டில் வந்து ஏழ்றதார். இது கலஸ்திர அதாவது வந்து அந்த கலஸ்திர ஸ்தானத்திற்கு இவர் வந்து ஒரு காரக கிரகமாகவும் வருவார். பொதுவாகவே குரு 2, 5, 7, 9, 10க்கு அவர் கலஸ்திர அதாவது வந்து இந்த காரக கிரகமாக வரக்கூடியவர். அப்போ கலஸ்திரஸ்தானத்துக்கும் காரக கிரகமாக வருவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அம்மா ஒன்று சொல்ல அவர் ஒன்று செஞ்சிட்ருப்பார், அல்லது அவர் ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பார். இந்த அம்மானால் அதை வந்து நிறைவேற்றி வைக்க முடியாது. இது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. பொதுவாக வந்து 7ல் குரு இருந்தால் நல்ல படித்த அறிவான, அதாவது வந்து ஆகமங்கள் நிறைந்த ஒரு நிறைய பக்தியோடு, பக்தி சிரத்தையோடு, நிறைய அறிவோடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் வாஸ்தவம் தான். இப்போது நம்ம வந்து குடும்பம் பண்ணுறதுக்கு வர்றோம். இங்கே பக்தியும் அதேமாதிரி ஆன்மீகமும் அறிவும் அப்படின்றது வந்து 60 வயசுக்கு மேலே. இப்போ வந்து குரு என்ன செய்யணும், 25 வயசில் வந்து இங்கே இந்த ஆன்மீகத்தில் வரணும், கிரகத்துக்கு வரணும். இதை விட்டுட்டு தான் 60 வயசுக்கு மேலே தான் வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு போகணும். அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு 40 வயசுக்கு 40 வருஷம் தாம்பத்தியத்துக்கு பின்னால் வந்து நீங்கள் ஆன்மீகத்துக்கு போனால் அது வந்து பெருசாக வந்து பிரச்சனை கிடையாது. வந்த உடனே ஆன்மீகத்துக்கு போயிட்டு 4 நாள் விரதம் இருந்தால், வாரத்தில் 4 நாள் விரதம் இருந்துட்டாங்கன்னா இது எப்படி தாம்பத்தியம் வந்து சிறக்கும்? அப்போ இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி கிரகம், அறிவு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய விஷயங்களை சொல்லும். எப்படி சொல்லும் அப்படின்னா, அந்த கோயில் அப்படி, இந்த கோயில் இப்படி, இந்த சாமி இப்படி, இந்த சாமியினுடைய வரலாறு அப்படி, அந்த சாமியினுடைய வரலாறு அப்படி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கும். கிரகஸ்தனாக இருப்பதற்கு முதல்ல வந்து ஒரு 25 வயசுல அல்லது 27 வயசுல பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அவங்களுடைய தாம்பத்தியம் வந்து சிறக்கணும், படுக்கை அறை சிறக்கணும். படுக்கை அறையில் போயிட்டு பக்தி பரவசத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, அது வந்து சிக்கலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ சுபகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு இருந்தாலும் கொஞ்சம் உற்று பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்ம அந்த கிரகங்களை எல்லாம் பார்த்துக்கணும். அப்போது அறிவு சார்ந்த மணமகள், அழகான மருமகள், பதிவிரதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பதிவிரதை எல்லாம் வந்து 7ல் குரு இருக்கிறவங்களுக்கு வந்து வரக்கூடிய 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி வரக்கூடியவங்க. அந்த உடனே பட்டையை போட்டு சாமி மாலையை போட்டு